கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கிற வார்த்தை கிருபையின் மகத்துவம். நியாயாதிபதிகள் 16:22 கூறுகிறது, அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு மறுபடியும் முளைக்கத் தொடங்கியது என்று. ஆம், கர்த்தருடைய சிட்சை என்பது ஒருவருடைய வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவது அல்ல, அதை அவர்களுக்கு மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக அந்த மனிதர்களை கொண்டு வருவது. அதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. வசனம் கூட சொல்கிறது, எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும் என்று எபிரேயர் 12:11 வசனத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ தேவனற்ற பெலிஸ்தியர்கள் சிம்சோனுக்கு சிறையில் என்ன நேரிடுகிறது என்பதை அறிய தவறிவிட்டார்கள். அந்த சிறையின் இருளில் தேவன் தம்முடைய அளவற்ற கிருபையினால் சிம்சோனை தன்னுடைய நோக்கத்திற்காக மீண்டும் உருவாக்கி கொண்டிருந்தார். புற இனத்தாரின் நடுவில் தம்முடைய மகிமையை தேவன் இழக்க விரும்பவில்லை. அவர்கள் சிம்சோனை விலங்கிட்டு சிறையில் அடைக்கலாம், ஆனால் அவனுடைய தலைமுடியை வளர்வதை அவர்களால் தடுக்க முடியாது. ஸோ அந்த சிறையில் அவன் அடைந்த வேதனை, கொடுமை, அவமானம் அவனை கர்த்தருக்கு நேராக திருப்பியது. அவன் தலைமையில் சிறைக்கப்பட்ட பின்பு மறுபடியும் முளைக்க தொடங்கியது என்று வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 16:22 நம்ம வாசிக்கிறோம். வசனம் கூட சொல்லுகிறீங்கள, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஸோ அவன் சிம்சோன் இப்போ தான் உணர தொடங்குகிறான். மீண்டும் கர்த்தரை அவனை பெலிஸ்தியருக்கு எதிராக பயன்படுத்த தொடங்கினார். அப்பொழுது அவன் பார்வை இழந்தவனாக ஒரு சிறு பையன் அவன் கையை பிடித்து கொண்டு வருவதை கூட நம்ம அறிகிறோம். ஸோ அவன் முற்றிலுமாக தன் சக்தியை இழந்துவிட்டான் என்று அவர்கள் உறுதியாக நம்பிவிட்டார்கள். சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு நினைத்தருளும் தேவனே, என்னை பலப்படுத்தும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தான். முதல் அவன் பெலிஸ்தியர் கையிலிருந்து தன் ஜீவனை காக்கும்படி தண்ணீருக்காக ஜெபித்தான். இந்த முறை எதிரிகளை அழிக்கும்படி தன் ஜீவனை எடுக்கும்படி ஜெபிக்கிறான். அது நியாயாதிபதிகள் 14 நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ கர்த்தர் அவனுடைய ஜெபத்தைக்கு செவி கொடுத்தார். தானும் மடிந்து பெலிஸ்தியர்கள் 3000 பேரை அவன் சாகடித்ததையும் நம்ம பார்க்குறோம். ஸோ தன் சாவில் எதிரியை முறியடித்த அந்த சிம்சோன் முறியடிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அவன் உயிரோடு இருந்த நாட்களில் அவனால் கொல்லப்பட்டவர்களை காட்டிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஸோ விழுந்து போன ஒரு விசுவாசி மறுபடியும் மனம் திரும்பி வரும்பொழுது அவன் மறுபடியும் பயன்படுத்தப்படுகிறதையும் இங்கே பார்க்க முடிகிறது. ஒருவேளை நாமும் ஆவிக்குரிய பார்வை இழந்தவர்களாகும், ஏதும் செய்ய முடியாத சிறைப்பட்டவர்களைப் போல இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு நம்மை மறுபடியும் ஒப்புவிக்கும் போது விசுவாசத்திலும் அன்பிலும் ஊழியத்திலும் சிறந்து விளங்க முடியும். ஸோ இன்றைக்கி கர்த்தருடைய கிருபையால் இழந்து போன வல்லமையை பெற்றுக்கொள்ள நாமும் முடியும் என்பதை இந்த பகுதி நமக்கு அழகாக உணர்த்துகிறது. ஸோ இன்றைக்கு நம்முடைய முகத்தை அவரை விட்டு திருப்ப வேண்டாம். உங்கள் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். சிம்சோனை போல ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக இரக்கம் பாராட்டுவார். நிச்சயமாக உங்கள் ஜெபத்திற்கு அவர் பதிலளிப்பார். சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் அளிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆகவே எப்பொழுதும் அவரை நிலைத்திருப்போம். ஒருவேளை இன்றைக்கி உங்கள் வாழ்வில் குறைவு இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இந்த சிம்சோனை போல அவர் மறுபடியும் எடுத்து பயன்படுத்துவார். அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவரை நோக்கி பார்க்க ஒவ்வொருவருக்கும் அவர் கிருபை அளிக்கிறார். அவர் பயன்படுத்துவார், பலப்படுத்துவார். அவர்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.